இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு கொடுமை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அதல பாதாளத்தில் படுகொழியில் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தள்ளி இருக்கிறாங்க. இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் பேசணும். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதுக்கெல்லாம் பதில் சொல்லார பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்ல சினிமா தியேட்டரா இல்ல ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கறத ரெடிமேட் பதிலாக இன்றைய ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளால கருணாநிதி பேரனா 2 வருஷம் ஒப்பம் காசு போடல. இப்ப உடனே விஜய் எதுக்கு டாச்சல் கூட 10 கோடி கடத்த வச்சுட்டு போய்க்கிறேன் உங்க அப்பா. ஊரை ஏமாத்துன்ற கம்யூனிட்டிங்களா? டேய் அசிங்கமா கேப்பேன். இன்னொரு தடவைக்கு அவன் அரசாங்கம் இறக்க சொல்ல போய் விஜய் இறக்க சொல்ல டாச்சல் கொடுத்த மக்களே உன்ன இன்னொரு தடிக்கு எத்தனை வாட்டிற துண்ணுங்க? நீங்க கவர்மெண்ட் சொத்த மக்கள் பணத்தை எத்தனை வாட்டி துண்ணுங்க? ஏன்டா பணத்துக்கு அல்லாடுறீங்க? அமுத்துறீங்களாடா கோடி கணக்குல 10 கோடியை கடத்த வச்சுட்டு போய்க்கிறாடா. விஜய் புள்ளிய நொந்த அடிக்கிறாடா அண்ணன் தம்பியா, என் தம்பிய நோக அடிக்கிறாடா. ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிண்டல் பண்ற ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பேரிடர்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, உடன்பிறப்பாகிய நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் இனிமேல் விஜய டாச்சல் கொடுத்த மத்துல கட்டுற மாதிரி கண்டிடுவோம். அரசாங்களே இனிமேல் நீ உட்காரவே முடியாது. எத்தனை தலைமுறை வந்தாலும் நீ உட்கார மாட்டேன். இருக்கிற பணத்தை வச்சுன்னு ஒழுங்கா போய் வீட்டுல எல்லாம் ஏசி போட்டுக்க. நாங்களால வேணாரு வெயில் உட்காருங்க பட்டியும் பாய்ச்சி உட்காரோம். நீ நல்லா நெய் சோறு துண்ணுவே. எங்க பணத்தை அமுக்கி கண்டன்ல விட்டு வச்சுக்கிற கடல்ல அதை வச்சுன்னு